செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சந்திக்க மீண்டும் பியூஷ் கோயல் தமிழ்நாடு வரை இருக்கிறார் என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது. அதனை முக்கிய செய்தியாக நாம் பார்க்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய டெல்லி செய்தியாளர் சுசித்ராவிடம் கேட்கலாம். சுசித்ரா, எப்போது பியூஷ் கோயல் வருகிறார்? உடனடியாக ஏற்கனவே 24ஆம் தேதி வந்த நிலையில் மீண்டும் உடனடியாக வருவதற்கான காரணம் என்ன? தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலுக்கான கூட்டணியை இறுதி செய்வதற்காக ஏற்கனவே கடந்த 24ஆம் தேதி பியூஷ் கோயல் உள்ளிட்ட பாஜகவினுடைய மேலிட பொறுப்பாளர்கள் சென்னை வந்து கூட்டணி கட்சி தலைவரோடு ஆலோசனையில் ஈடுபட்ட நிலையில் தற்பொழுது மீண்டும் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் வரும் 4 மற்றும் 5ஆம் தேதி சென்னை வருவது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக பாஜகவினுடைய மாநில தலைவர் மற்றும் மாநில நிர்வாகிகளோடு முக்கிய ஆலோசனையில் ஈடுபடும் அவர் அதன் பிறகு கூட்டணி கட்சியான அதிமுகவுடைய தலைவர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் அதிமுக நிர்வாகிகளையும் மூத்த தலைவர்களையும் சந்தித்து கூட்டணி குறித்து அவர் ஆலோசிக்க உள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இந்த சந்திப்பின் பொழுது தொகுதி பங்கீடு தொடர்பான ஆலோசனைகள் அங்கு நடத்தப்படும் என்ற ஒரு எதிர்பார்ப்பும் நிலவுகிறது. அது மட்டுமல்லாமல் குறிப்பாக இந்த 2வது முறையான இந்த ஒரு சென்னை வருகை என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. அதிமுக மட்டுமல்லாமல் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற உள்ள புதிய கட்சிகளாக இருக்க எந்த கட்சிகள் எல்லாம் இடம்பெற உள்ளதோ அந்த கட்சிகளுடைய தலைவர்களையும் அவர் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவே கூறப்படுகிறது. குறிப்பாக தமிழ் மாநில காங்கிரஸ் மற்றும் தேமுதிகவுடைய தலைவர்களையும் அவர் சந்திக்க உள்ளார் என்ற ஒரு எதிர்பார்ப்பும் தற்பொழுது ஏற்பட்டுள்ளது. மிக முக்கியமாக முதற்கட்ட ஒரு ஆலோசனை என்பது கடந்த 24ஆம் தேதி தொகுதி பங்கீடு என்ற அளவில் மட்டுமல்லாமல் அதிமுக மற்றும் பாஜக இடையேயான அந்த ஒரு மேலும் ஒரு இணக்கத்தை ஏற்படுத்துவது தொடர்பான ஒரு சந்திப்பாக அமைந்தது எனவும் 2ஆம் கட்ட சந்திப்பு என்பது தேர்தலுக்கான ஒரு முக்கிய ஆலோசனையாக அது இருக்கும் என்ற ஒரு கருத்தையும் பாஜக வட்டாரத்தில் தலைவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இதை மட்டுமல்லாமல் ஆளுநர் குருமூர்த்தியும் அவர் சந்தித்து பேசுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகிறது. தமிழ்நாட்டினுடைய தற்போதைய அரசியல் சூழல் எவ்வாறு இருக்கிறது, பாஜக மற்றும் அதிமுகவுடைய அந்த வெற்றி வாய்ப்பு எந்த அளவிற்கு சாத்தியமாக உள்ளது என்பது தொடர்பான பல்வேறு ஆலோசனைகளையும் இந்த ஒரு சென்னை வருகையின் பொழுது மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் பாஜக நிர்வாகிகள் மற்றும் மூத்த தலைவர்களோடு ஆலோசிப்பார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வரும் ஜனவரி 4 மற்றும் 5 ஆகிய 2 நாட்கள் சென்னையில் முகாமிடும் அவர் பல்வேறு முக்கிய ஆலோசனை கூட்டங்களை குறிப்பாக அரசியல் தொடர்பான அந்த ஒரு கூட்டங்களை தலைவர்களையும் அவர் சந்திக்க உள்ளது தற்பொழுது பாஜக தரப்பிலிருந்து கூறப்பட்டுள்ளது. விரிவான விவரங்களுக்கு நன்றி சுசித்ரா.